ஸோ அலெக்சாண்டர் போப்போட ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படின்ற போயம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படின்ற போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான போயம். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரைனில் தான் இருக்குது இந்த போயம். அண்ட் இந்த இந்த போயமும் வந்து குவாட்ரைனில் எழுதியிருக்காரு. குவாட்ரைன்னா 4 லைன்ஸ். நம்ம இப்போ பெய்ட் போயமும் பார்த்தோம்னா குவாட்ரைனில் தான் இருந்தது. பட் குவாட்ரைனில் 7 ஸ்டான்ஸாஸ் இருந்தது. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படின்ற இந்த போயம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா we have only 5 stanzas. சரிங்களா? ஸோ அந்த 5 ஸ்டான்ஸாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெக்யூலியரா எழுதியிருக்காரு அலெக்சாண்டர் போப். இப்போ நம்மளுடைய பெய்ட் போயம்ல பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல் லைனா இருந்தது. இயாம்பிக் பென்டா மீட்டர்ல இருந்தது. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத 3 லைன்ஸ்ல 8 சிலபிள் வேர்ட்ஸ் டெட்ராமீட்டர். ஓகே, கடைசி லைன் இருக்கு பாத்தீங்களா? கடைசி லைன்ல 4 சிலபிள் வேர்டா இருக்கு. அதே மாதிரி பெய்ட் போயம் பார்த்தோம்னா ஏஏபிபி அப்படின்ற ரைம் ஸ்கீம்ல இருந்தது. இந்த போயம் வந்து பார்த்தோம்னா ஏபி ஏபி அப்படின்ற ரைம் ஸ்கீம்ல இருக்கு. சரிங்களா? ஏபி ஏபி அப்படின்ற ரைம் ஸ்கீம்ல இருக்கு. ஸோ இந்த போயம் வந்து எதை பத்தி சொல்லுது? சாலிட்யூட் அப்படின்னா தனிமை. தனிமையிலே இனிமை காண முடியுமா? முடியும். யாருனால முடியும்? எந்த ஒரு மனிதனுக்கு படுத்தோடனே தூக்கம் வருதோ, எந்த ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா அமைதியா நடந்து போகுதோ, சரிங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ காரு பங்களா பயங்கரமான வசதி அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியும். வாழ்க்கையோட ரெக்வைசைட்டுக்கு எல்லாம் தேவை. அப்படி எல்லாம் தேவைதான். பணம் வந்து ஒரு அளவுக்கு இருந்தா போதும். பணம் பணம்னு வாழ்க்கை ஃபுல்லா பணத்துக்கு பின்னாடி சுத்திட்டு வாழ்க்கை இப்ப பாருங்க, இந்த இந்த இமேஜ்ல பாருங்க, அந்த ஒரு ஓல்டு மேன் ஹாப்பியான அழகான ஒரு ஒரு பேக்ரவுண்ட் பாருங்க. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஜாலியா ஒரு ரீட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அதுதான் சாலிட்யூட். ஸோ இந்த போயம் வந்து அலெக்சாண்டர் போப் வந்து அவருடைய 12 வயசு இருக்கும்போது எழுதியிருக்காரு. அலெக்சாண்டர் போப்போட 12 வயசுல 12 வயசு இருக்க ஒரு குழந்தையோட மெச்சூரிட்டி பாருங்க. இந்த போயமோட ஐடியாலஜி என்ன சொல்றாருன்னா, ஹாப்பி மேன் அப்படின்றவன் யாரு அப்படின்னா, ஹாப்பி மேன் அப்படின்றவன் எவனுக்கு போதுமான அளவுக்கு ஒரு கொஞ்சம் லேண்டு, காணி நிலம், ஒரு இன்ஹெரிட்டட் லேண்டு கொஞ்சம், அதில் கொஞ்சம் கிராப்ஸு, போதுமான அளவுக்கு ஃபுட்டு, மில்க்கு, க்ளோதிங், அதே மாதிரி வின்டர் டைமில் கொஞ்சோண்டு வுட்டு ஃபார் ஃபயர் ஒர்க். இது மட்டும் இருந்தா போதும். என்னென்ன வேணும்? ஹாப்பி மேன் அப்படின்றவர் லிமிட்டட் டு இன்ஹெரிட் லேண்ட், கொஞ்சோண்டு லேண்ட், அதே மாதிரி கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் மில்க்கு, க்ளோதிங் இதெல்லாம் இருந்தால் போதும். உமர் கயாம் அப்படின்னு ஒரு போயட்டுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உமர் கயாம் வந்து அவருடைய ருபயாத் அப்படின்ற ஒரு ஒர்க்ல ஒரு ஒரு லைன் சொல்லியிருப்பார். அந்த லைன் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? எ புக் ஆஃப் வேர்ஸ் அண்டர்நீத் த பவ். பவ்னா ட்ரீ, ஒரு மரத்துக்கு அடியில ஒரு புத்தகம், கவிதை புத்தகம். எ புக் ஆஃப் வேர்ஸ், ஒரு கவிதை புத்தகம் ஒரு மரத்தடிக்கு கீழே. எ ஜக் ஆஃப் வைன், ஒரு மரத்தடிக்கு கீழே ஒரு கவிதை புத்தகம். ஒரு குவளை வைன், மது. a loaf of bread, பிரெட் ஒரு லோஃப். லோஃப்னா என்னது? ஒரு ஒரு பிரெட் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு லோஃப். a loaf of bread and thou beside me singing in wilderness. ஓ wilderness where paradise is now அப்படின்றாரு உமர் கயாம் அவருடைய ருபயத்துல. சரிங்களா? ஒரு மனிதனோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஒண்ணுமே இல்லை. ஒரு கவிதை புத்தகம், மரத்தடி கீழே ஒரு ஜாலியா ஒரு கவிதை புத்தகம் வாசிச்சு படிச்சுட்டு இருக்காருன்னு வைங்களேன். ஒரு மரத்தடி கீழே கவிதை புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு கோப்பை ஃபுல்லா, ஒரு குவளை கோப்பையில் ஒரு குவளை ஃபுல்லா வைன், எ ஜக் ஆஃப் வைன், அ லோஃப் ஆஃப் பிரெட். இது மட்டும் இல்ல, பக்கத்துல தன்னோட காதலி அருமையா பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அப்படியே ஜாலியா அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த கவிதை புத்தகத்தை படிச்சுட்டு
பசிக்கும் போது அப்பப்போ இந்த லோஃப் ஆஃப் பிரெட் எடுத்து சாப்பிட்டுட்டு, தாகம் எடுக்கும் போது இந்த ஜக் ஆஃப் ஒயின் அப்பப்போ குடிச்சா இதுவே போதும். இதுவே ஒரு பெர்ஃபெக்ட் மகிழ்ச்சி. வைரமுத்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச வானம், நீ பாடும் கீதம், இது போதும் எனக்கு அப்படின்றார். சரிங்களா? இதே உமர் கய்யாமோட ருபையாத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து வைரமுத்துவோட லைன். இந்த பாட்டு கண்டிப்பா நீங்க கேள்வி. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச வானம், நீ பாடும் கீதம், இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு. அடுத்தது அந்த அந்த ஹோல் லைனே ரொம்ப அழகா இருக்கும். கரையில் குளிக்கும் அருவிக, குளிக்கும் குருவிக, செரக உலர்த்துமே, துளிக தெரிக்குமே அப்படின்னு அந்த பாட்டு வரும். ரொம்ப நல்ல பாட்டு. அதே மாதிரிதான் இந்த ஓட் ஆன் சாலிட்யூட்ல ஒரு மனுஷனுக்கு ஹாப்பியா வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கும்போது, கொஞ்சம் இடம், காணி நிலம், அதுல கொஞ்சம் நெற்கதிர்கள், சாப்பாடு, மில்க்கு, க்ளோதிங், வின்டர் டைம்ல குளிர் காயறதுக்கு கொஞ்சம் ஃபயர்வுட், இது போதும். இது இருந்தா அவன் பிளஸ்டு மேன். ஸோ பிளஸ்டு மேன் அப்படின்றவன் இப்படியே இருந்தா சில வருஷங்கள் அப்படியே அருமையா வாழ்ந்துட்டு போவான் அப்படின்னு இந்த போயம்ல சொல்றாரு. ஸோ இந்த போயம்ல எழுதும்போது அலெக்சாண்டர் போப்புக்கு ஏதோ 50 வயசு 60 வயசுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த போயம் வந்து 1700 வந்து அலெக்சாண்டர் போப் எழுதுறாரு. அலெக்சாண்டர் போப் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1688ல. சரிங்களா? 12 வயசா இருக்கும்போது அலெக்சாண்டர் போப் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு போயம். சரிங்களா? ஸோ அந்த போயம் பார்க்கறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் போப் பத்தி பார்த்துடலாம். அலெக்சாண்டர் போப், he was born on 21st of May 1688 and he died on 30th May 1744. இவருடைய ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா த ரேப் ஆஃப் த லாக், த டன்சியார்ட், இதே கிரிட்டிசிசம்ல பார்த்தோம்னா அன் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம், இதெல்லாம் இவரோட ஃபேமஸான புக் அப்படின்னு பார்க்குறோம். அலெக்சாண்டர் போப்போட செகண்ட் மோஸ்ட் கோட்டட் ரைட்டர் இன் இங்கிலீஷ் அலெக்சாண்டர் போப். சரிங்களா? ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் அலெக்சாண்டர் போப்போட கொட்டேஷன்ஸ் தான் செகண்ட் மோஸ்ட் கோட்டட். அதுக்கப்புறம் தான் பிரான்சிஸ் பேக்கன்லாம். சரிங்களா? ஸோ நிறைய இவருடைய அழகழகான வரிகள்லாம் கொட்டேஷன், புக் ஆஃப் கொட்டேஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் இவருடைய ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ரேப் ஆஃப் த லாக், டன்சியார்ட், பாஸ்ட்ரல்ஸ், எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹோமரோட இலியட் அண்ட் ஒடிசியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. டன்சியட் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் மாக் ஹீரோயிக் எப்பிக் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அலெக்சாண்டர் போப்போடைய ப்ராமினென்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த போயம்ல இதுதான். ஸோ போயம் வந்து குவாட்ரைனா இருக்கு, 5 குவாட்ரைன் இருக்கு போயம்ல. ஒவ்வொரு குவாட்ரைன்லையும் 3 லைன் வந்து 8 சிலபிளா இருக்கு. 8 சிலபிள்ஸ். 3 லைன் 8 சிலபிள்ஸ். ஆனா கடைசி லைன் பார்த்தோம்னா 4 சிலபிள் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த போயம்குள்ள வாங்க. ஹாப்பி த மேன் whose wish and care a few paternal acres bound, content to breathe his native air in his ground. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? a man is a happy man. அவனோட டிசைர்ல என்ன இருக்கணும்? ரொம்ப சிம்பிளான டிசைர். whose wish and care a few paternal acre bound, கொஞ்சூண்டு அவனுக்கு சொந்தமா இடம் இருக்கணும். இன்ஹெரிட்டட் பிளாட் ஆஃப் லேண்ட். அதுவும் பாருங்க, இன்ஹெரிட்டட் பேட்டர்னல் ஏக்கர்ஸ். அவர் சம்பாரிச்சுதான் இருக்கக்கூடாது, அவங்க அப்பா கீது யாராவது சம்பாரிச்சிருந்தாங்கன்னு ஜாலியா அதை அந்த கொஞ்சூண்டு இடத்த ஜாலியா பார்த்துக்கலாம். கண்டென்ட் டு பிரீத் இஸ் நேட்டிவ் ஏர். அவன் பிறந்த அந்த நேட்டிவ்லயே அழகா வந்து ஜாலியா பிரீத் பண்ணிட்டு இருப்பான். இன் இஸ் ஓன் கிரவுண்ட், அது அவனுடைய காணி நிலமானாலும் கையளவு நிலமானாலும் அது அவனுக்கு சொந்தமான நிலம். அந்த சொந்தமான நிலத்துல ஜாலியா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸால. அதே மாதிரி அவங்கிட்ட இருக்க ஹர்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஹூஸ் ஹர்ட்ஸ் வித் மில்க், அவங்கிட்ட இருக்க பசுவில் நல்லா பால் தரணுமா. ஹூஸ் ஃபீல்ட்ஸ் வித் பிரெட், சரிங்களா, அவனோட ஃபீல்டுலாம் நல்ல ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆகணுமா. மாடு நல்லா பால் கறக்கணுமா, கிராப்ஸ் எல்லாம் நல்லா விளையணுமா, ஃபீல்டெல்லாம் பிரெட்டாக இருக்கணுமா. ஹூஸ் ஃப்ளாக்ஸ் சப்ளை ஹிம் வித் அட்டையர், அவனுடைய ஃப்ளாக்ஸ்னு ஆடெல்லாம் வச்சிருப்பார் இல்லையா, அந்த ஆடெல்லாம் இவனுக்கு வின்டர் டைம்ல உள்ளெல்லாம் தரணுமா.
சரிங்களா? ஸோ அவனோட ஃப்ளாக் வந்து இவனுக்கு வின்டர் டைம்ல அட்டையர்னா ட்ரெஸ் தரணுமா. சரிங்களா? ஹூஸ் ட்ரீஸ் இன் சம்மர் ஈல்ட் ஹிம் ஷேட். சம்மர் டைம்ல மரங்கள்லாம் அழகா நிழல் தரணுமா. வின்டர் டைம்ல மரம் ஃபயர்வுட் தரணுமா. பாருங்க, காணி நிலம் வேண்டும். அந்த காணி நிலமும் இவரோட நிலமா இருக்கக்கூடாது, பேட்டர்னல் லேண்டா இருக்கணுமா. அந்த பேட்டர்னல் தன்னுடைய சொந்த நிலத்துல நிம்மதியா சுதந்திரமா மூச்சு வாங்கிட்டு ஜாலியா இருப்பாராம். அடுத்து செகண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல என்ன சொல்றாரு, அவருக்கு சொந்தமான மாடுகள்லாம் நல்லா கறக்கணுமா. ஹர்ட்ஸ் வித் மில்க். அதே மாதிரி ஃபீல்ட்ஸ் வித் பிரெட். அவரோட ஃபீல்ட்ஸ்லாம் உணவுப் பொருட்கள், தானியங்களுக்குலாம் எந்த பஞ்சமுமே இல்லாம தானியங்கள்லாம் நிறைய செழிச்சு வளரணுமா ஃபீல்ட்ஸ்ல. அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் எல்லாம் நிறைய உள்ளு தரணுமா. உள்ளு தந்தாதான் அட்டையர்லாம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட முடியுமா. அதே மாதிரி சம்மர் டைம்ல இவரோட ட்ரீஸ் எல்லாம் நல்லா நிழல் தரணுமா. வின்டர் டைம்ல ஃபயர்வுட் தரணும் அப்படின்றாரு செகண்ட் ஸ்டாண்ட்ஸால. ஸோ தனியா இருக்கணும்னா தனியா இருந்து தனியா மட்டும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவருக்கு இருக்கணுமா. அடுத்து என்ன சொல்றாரு, பிளஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா அவன் பிளஸ்டு. ஹூ கேன் அன்கன்சர்ன்லி ஃபைண்ட். எதை பத்தியும் அவன் அன்கன்சர்ன்டா இருப்பான். அன்கன்சர்ன் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டானா. அன்கன்சர்ன்லி ஃபைண்ட் அவர்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைடு சாஃப்ட் அவே. அவனுடைய வாழ்க்கையில நாட்களும் நேரமும் அப்படியே அருமையா அப்படியே ஸ்லைட் பண்ணி சாஃப்டா போய்கிட்டே இருக்குமா. ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையானது இருந்ததுன்னு வைங்களேன், வாழ்க்கையில எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கும். இன் ஹெல்த் ஆஃப் பாடி. இப்பதான் வர்றாரு. ஸோ சாப்பாட்டுக்கு எல்லாம் தேவையான எல்லாமே இருக்கணுமா. இருந்தா டேஸ் வந்து அப்படியே ஸ்மூத்தா நடக்கணுமா. அது மட்டும் போதுமா இல்ல, ஹெல்த்தியான, பிசிக்கலி ஹெல்த்தியான ஒரு உடம்பு வேணும். அமைதியான மன நிறைவான அமைதியான மனம் வேண்டும். குவைட் பை டே. பகல்ல அப்படியே அமைதியா இருக்கணும் அப்படின்றாரு. பகல்ல பகல்ல அவரோட மனசுல எல்லாம் அமைதி நிலவணுமா. அடுத்த ஸ்டாண்ட்ஸால பாருங்க, சவுண்ட் ஸ்லீப் பை நைட். தூக்கம், அப்படி படுத்தா தூங்கணும். தூக்கத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அப்படியே நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம். எந்த கனவு வந்துன்னா கூட கனவு வந்துச்சா வரலையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு தூக்கம். சரிங்களா? அதுதான் ஒரு அற்புதமான தூக்கம். சரி, நிறைய நாள் வந்து கண்டிப்பா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நிறைய பேர் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாரு. இப்படி தூங்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு எந்திரிச்ச மாதிரி இருக்கும், பார்த்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கியிருப்போம் சில நாள்லாம். அந்த மாதிரி ஸ்லீப் வேணுமா. சவுண்ட் ஸ்லீப் பை நைட். ஸ்டடி அண்ட் ஈஸ் டுகெதர் மிக்ஸ்ட். வாழ்க்கை வந்து ஸ்டடியா போகணும். அதே மாதிரி ஈஸ்னா என்னது, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா அப்படியே கரெக்டா பொறுமையா. எடுத்த சிலர்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு பணக்காரன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம், பொறுமையா அப்படியே பொறுமையா வாழ்க்கை ஓடட்டும். ஸ்டடியா ஈஸ்னா என்னது, கம்ஃபர்டபுளா. சரிங்களா? வாழ்க்கை ஸ்டடி அண்ட் ஈஸ் டுகெதர் மிக்ஸ்ட். ஸ்வீட் ரீக்ரியேஷன். ஸ்வீட் ரீக்ரியேஷன் அப்படின்னா அப்படியே இது ரெண்டும் ஹாப்பியா அப்படியே வாழ்க்கை வந்து ஒரு என்னது, ஒரு ரீக்ரியேஷன். ஒரு நம்ம டூர் போனோம்னா நம்மளோட மைண்ட் ரீக்ரியேஷன் ஆகும், ஒரு மகிழ்ச்சி ஆகும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையே ரீக்ரியேஷனா இருக்கட்டும். அண்ட் இன்னசென்ஸ் விச் மோஸ்ட் டஸ் ப்ளீஸ். வாழ்க்கை எல்லாத்துக்கும் இதெல்லாம் தரட்டும். அதே மாதிரி இது மட்டும் இல்ல, வித் மெடிடேஷன். மெடிடேஷன் என்னது, அமைதி. அப்படியே அந்த இன்னர் பீஸ், ஆழ் மனத்துல ஒரு அமைதியும் நிலவட்டும். இதெல்லாம் சொல்றாரு. இந்த 4 ஸ்டாண்ட்ஸால ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, என்னென்ன வேணும் எல்லாம் சொல்றாரு. சரிங்களா? ஸோ ஹாப்பி மேன் அப்படின்றவன் யாரு, கொஞ்சோண்டு இடம் இருக்கணும், அந்த இடத்துல கிராப்ஸ் இருக்கணும், கிராப்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபுட்டு தரணும். அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் இருக்கணும், ஃப்ளாக் வந்து அட்டையர் தரணும். அதே மாதிரி கேட்டில் வந்து மில்க் தரணும். சரிங்களா? சம்மர் டைமில் ட்ரீஸ் வந்து ஷேடு தரணும், வின்டர் டைமில் வந்து ட்ரீஸ் வந்து ஃபயர்வுட் தரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இதெல்லாம் ஹாப்பி மேன். பிளஸ்டு மேன்னா யாரு? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாண்ட்ஸா ஹாப்பி மேன்னா யாரு, ஹாப்பி மேன் பத்தின டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாண்ட்ஸா. சரிங்களா? அடுத்தது பிளஸ்டு மேன்னா யாரு, அடுத்த 2 ஸ்டாண்ட்ஸா பிளஸ்டு மேன். சரிங்களா? ஸோ பிளஸ்டு மேன் எப்பயுமே ஹாப்பியா இருப்பான், சாஃப்டா அவன் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பி பாடி,
அதே மாதிரி பார்த்தோன்னா நைட்டு படுத்தா நல்ல தூக்கம், நல்ல அமைதியான, நிதானமான, ஸ்டடியான, கம்ஃபர்டபுளான வாழ்க்கை. ஸ்வீட் ரீக்ரியேஷன் மாதிரி வித் இன்னசென்ஸ் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னர் பீஸ் எல்லாம் இருக்கணும். இதுதான் பிளஸ்டு மேன். கடைசி ஸ்டான்ஸால என்ன சொல்றாருன்னா 12 வயசான அலெக்சாண்டர் போப் கடைசி ஸ்டான்ஸால தஸ் இது போதுங்க, இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும் அப்படின்றாரு. தஸ் லெட் மீ லிவ் அன்சீன். நான் யாருக்குமே யாரு கண்ணுக்கு நான் தெரிய வேண்டாங்க. நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல வாழ்ந்துட்டு போயிடுறேன். லெட் மீ லிவ் அன்சீன் அன்னோன் தஸ் அன்லேமெண்டட் லெட் மீ டை. அதே மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ அவர் இறந்துட்டாருன்னு 4000 பேர் 5000 பேர் வந்து என் ஃபியூனரில் அழுகணும்லாம் அவசியம் இல்லை. நான் இறந்தது கூட யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படியே ஒரு வாழ்க்கை, சரிங்களா? அமைதியாக இருந்துட்டு நான் வாழ்ந்துட்டு இறந்து போகிறேன். லெட் மீ லிவ் அன்சீன் அன்னோன். நான் வாழ்கிறதே யாருக்கும் தெரியாமலும், நான் இறந்த போதும் யாருமே என் இறப்புக்கு கவலைப்படாமலும் நான் ஒரு இறப்பு இறந்துட்டு போகிறேன். ஸ்டீல் ஃப்ரம் வேர்ல்டு. ஸ்டீல்னா என்னது? ஸ்டீல்னா திருடுறது. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். அண்ட் நாட் அ ஸ்டோன் டெல் வேர் ஐ லை. எபிடாஃப். கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இங்கே பிறந்தவர், இவர் இந்த நன்மையெல்லாம் பண்ணார், நல்லவர், உத்தமர், வல்லவர், சிறந்தவர், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த எபிடாஃபும் வேண்டாம். நாட் அ ஸ்டோன், ஒரு சின்ன கல் கூட வேண்டாம். கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து புதைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பக்கத்து அவரோட அந்த கிரேவ்ல அந்த ஒரு ஸ்டோன், எபிடாஃப் ஸ்டோன் வைப்பாங்க. அதில் அவருடைய பிறந்த தேதி, இறந்த தேதி, வாழ்ந்த இடம் எல்லாமே சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி கூட எனக்கு எதுவுமே வேண்டாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாண்ட்ஸால ஹாப்பி மேன் பற்றியும், அடுத்த 2 ஸ்டாண்ட்ஸால பிளஸ்டு மேன் பற்றியும், கடைசி ஸ்டாண்ட்ஸால நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அமைதியாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்துக்க முடியும். அப்படி முடியும் போது கூட என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ நான் எங்கே என்னோட மார்டல் ரிமைன்ஸ் வந்து எங்கே புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. லெட் மீ ஸ்டீல் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் நாட் அ ஸ்டோன் டெல் மீ வேர் ஐ லை அப்படின்னு 12 வயசான அலெக்சாண்டர் போப் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு போயம். இந்த போயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உமர் கயாமோட ருபேத்தோட லைன்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அவர் இந்த மாதிரி ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு உமர் கய்யாமும் அவருடைய ருபேத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் போயம், Ode on Solitude by Alexander Pope. Am I audible?